நமது பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் நம் பாரத பூமியில் மகாபாரதம் இனிதே நடந்து முடிந்தது என்பது தெரியுமல்லவா? நம் பிரபஞ்சத்தைப் போலவே மற்ற பிரபஞ்சங்கள் இருப்பவை ஏராளம். ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் தனித்தனி கால வரிசை என்பது உண்டு. காலத்தை யாராலும் கணிக்க இயலாது. அப்படிப்பட்ட கால வரிசையானது தன் போக்கை மாற்றி நமக்கு பிடித்த மகாபாரத கதைகளை மற்ற பிரபஞ்சத்தில் மாற்றி அமைத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பது சுவாரஸ்யமான ஒன்று. உங்களோடு சேர்ந்து நானும் ஆவலோடு இருக்கிறேன். இந்த கதைகளை தெரிந்து கொள்ள ஆரன் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு என்னோடு பயணியுங்கள். குருகுலத்திலிருந்து யுபீனசகா முன் செல்ல பாண்டவர்கள் ஐவரும் பிறகு ஹஸ்தினாபுரம் வர யுபீனசகா முதலில் தாயார் குந்தி தேவியிடமும் காண்டாரியிடமும் ஆசி பெறுகிறாள். அதன் பிறகு துட்சலையோடு இரு தாயாரிடமும் ஆசி பெறுகின்றனர். பாண்டவர்களை வெறுத்தாலும் துரியோதனன் யுபீனசகாவை வெறுக்கவில்லை. துட்சலையும் யுபீனசகாவும் சகுனி துரியோதனனிடமும் துட்சாதனனிடமும் ஆசி பெறுகின்றனர். சகுனியின் திட்டத்தின்படி இளவரசர்கள் இடையே இந்த பிரபஞ்சத்திலும் திறனை சோதிக்க துரோணரை கொண்டு போட்டி நடத்தப்படுகிறது. முதலில் யுதிஷ்டிரரும் துரியோதனனுக்கும் போட்டி நடக்கிறது. பிறகு பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே போட்டி வழுக்கிறது. அடுத்ததாக நகுலன் இறங்க அவனும் தோற்கிறான். அடுத்ததாக சகாதேவன் இறங்கி அவனும் தோற்கிறான். இறுதியாக அர்ஜுனன் களமிறங்க துரியோதனனை திவ்ய அஸ்திரத்தைக் கொண்டு சிறைபிடிக்கிறான். அப்போது எங்கிருந்தோ வந்த திவ்ய அஸ்திரம் துரியோதனனை விடுவிக்க அவையோர் அனைவரும் அந்த வீர சாகசம் புரிந்த கர்ணனை நோக்குகின்றனர். பிறகு துரியோதனன் கர்ணனை அங்கதேச அரசனாக முடிசூட்டி அர்ஜுனனோடு மோத வைக்கின்றனர். சூரிய பகவான் மறைந்து சண்டையை நிறுத்த யுபீனசகா அஸ்வத்தாமன் துரியோதனன் பக்கம் நிற்பதைக் கண்டு வேதனையுற அஸ்வத்தாமானும் நட்பா காதலா எனக் குழம்பி வேதனையடைகிறான். கர்ணன் தன் மகன்தான் என்று மயங்கிய குந்தி தேவியை யுபீனசகா அறைக்கு அனுப்பிவிட்டு தானும் இந்த வேதனை தாங்காமல் அழுது கொண்டே ஒரு யோசனை செய்தாள். நாளை சிவன் கோவிலுக்கு அஸ்வத்தாமனை வருமாறு மடல் எழுதி தன் அந்தரங்கத் தோழியிடம் கொடுத்து சேர்ப்பிக்கச் சொல்கிறாள். அவளும் அதை அஸ்வத்தாமனிடம் சேர்ப்பித்து விடுகிறாள். சிவன் கோவிலில் யுபீனசகாவும் அஸ்வத்தாமனும் பூஜை செய்துவிட்டு பேசத் தொடங்குகின்றனர். யுபீனசகா துரியோதனனோடு சேர வேண்டாம் என எடுத்துரைத்தும் கேளாமல், நீ கவலை கொள்ளாதே, உன்மீது உள்ள காதல் உண்மையானது. துரியன் நிச்சயம் யுவராஜ பட்டம் கிடைத்தவுடன் நான் நம் காதலை கூறி உன்னை கரம் பிடிப்பேன் என்று கூறி அவளை ஆசுவாசப்படுத்துகின்றான். இவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள் என்று துரோணரும் சிவன் கோவிலிலிருந்து பார்த்துவிடுகிறார். ஒரு பக்கம் அஸ்வத்தாமன் பாண்டவகுமாரியை காதலிப்பது துரோணருக்கு மகிழ்ச்சியை பந்தாலும் இதனால் பாண்டவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சவே செய்தார். பாண்டவர்கள் குருகுலத்திலிருந்து யுவீனசகா வந்ததிலிருந்து அவ்வளவாக தங்களோடு நேரம் செலவிடுவதில்லை என்று வேதனையுற்றனர். தாய் குந்தி தேவியிடம் குறையும் கூறினர். குந்தி என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பியே இருந்தார். அஸ்வத்தாமன் எப்போது வேணாலும் ஹஸ்தினாபுரத்தை விட்டு திரும்பிச் செல்லலாம் என்று யோசித்து யுபீனசகா அதிகம் அவனுடனே நேரம் செலவழித்தாள். இப்படி ஒரு காதல் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாத வண்ணம் அஸ்வத்தாமன் என்ற யானை மீது யுபீனசகாவோடு பிரயாணம் செய்ய யமுனையில் படகு சவாரி செய்ய சந்தோஷமாக இருந்தனர். அண்ணன் பீமன் செய்த லட்டு என்று அஸ்வத்தாமனிடம் கொடுக்க அவன் பீமன் சமையலில் வள்ளுவன்தான் என்று பாராட்ட யுபீனசகா பெருமிதம் கொள்கிறாள். இவர்களது காதல் வேகமாக பிரிவை நோக்கி செல்வது தெரியாமல்தான் யுபீனசகாவை காதலிப்பதாக ஒப்புக்கொள்கிறான் அஸ்வத்தாமன். சந்தோஷ மிகுதியில் யுவராஜ் பட்டம் துரியோதனனுக்கே என்று முடிவு செய்துவிட்டனர் என்று கூற தர்பார் விரைந்த துரோணர் துருபதனுக்கும் அவருக்கும் உள்ள பகையை விளக்கி எந்த சீடன் அவரை கைது செய்து என்னிடம் அழைத்து வருகிறானோ அவனே என் சிறந்த சீடனாவான் என்று கூற யுபீனசகா பாண்டவர்களுக்கு மங்கள ஆரத்தி எடுக்க துக்சலை கௌரவர்களுக்கு எடுக்க படை பாஞ்சாலம் நோக்கிச் செல்கிறது. இதுபோன்ற கதைகளுக்கு
தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.